ஹிமாலய ராஜாவின் மகள் பார்வதி தேவி சிவபெருமானை மணக்க விரும்பினாள். சிவன் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார். வருடக்கணக்கில் கடும் தவம் செய்தாள் பார்வதி. குளிர், வெயில் என எதையும் பொருட்படுத்தவில்லை. மன்மதன் இடையூறு செய்ய முயன்றபோதும் பார்வதியின் உறுதியான பக்தி அசையவில்லை. சிவன் ஒரு பிரம்மச்சாரியின் உருவில் வந்து பார்வதியிடம் சிவனை பற்றி குறை கூறினார். ஆனால் பார்வதி தன் பக்தியில் உறுதியாக இருந்தாள். அவளது தூய்மையான அன்பைக் கண்ட சிவன் தன் உண்மையான உருவத்தை காட்டினார். பார்வதியின் தீவிர பக்தியால் மனம் உருகி அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. நெக்ஸ்ட் மாஸ்டர். நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும்க்கு சப்பு சுப்பு ஜும். அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க. அப்போ விழுந்துருவோமே மாஸ்டர். வளர்ச்சடை மேலிளமதியம் தோன்றும் தோன்றும் எல்லையாகி வரப்பாகி வரலோகம் தானேயாகி பூலோக பூலோக சுபலோகமாய் பூதங்களாய் புராணம் தானேயாகி எல்லாம் ஏல்விப்பானாய் எழுஞ்சுடராய் எம்மடிகள் எல்லாரும் வந்து அண்ணாட்ட திருநீர் வாங்கி அமைந்துள்ள அருள்மிகு காமாட்சி மீனாட்சி அம்மன் கொங்கு தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பாத்தியப்பட்ட
திருவிழா நடைபெற உள்ளதால் 32 கோடி தேவர்களும் 42,000 ரிஷிமார்களும் கருட கம்பர் கம்பீரர் சித்தர் முனிவர் சித்தாதர் நாரத முனிவர் பாலகரும் நமது சமுதாய முன்னோர்களும் எல்லாரும் வந்து சேருவோம். சொல்ல மாட்டேன் பின்னால நீ பாருடா மூச்சு ஆட்டத்துல கலந்திருக்கேன் நானுடா. எங்க தேவேந்திர வம்சம் இது, அந்த பேரூர் தேருக்கு சொந்தம் அது, பண்ணாடி வம்சம் அது. நாம செய்யலாம் நம்முடைய குலத்துக்கு நம்முடைய அம்மாவை வேப்பிலை வேப்பிலை பண்ணாரியம்மன் வேப்பிலை கத்தி போல் வேப்பிலை காளியம்மன் வேப்பிலை ஈட்டி போல் வேப்பிலை ஈஸ்வரியின் வேப்பிலை கத்தி போல் வேப்பிலை காளியம்மன் வேப்பிலை அரியேனே சிவனே உன்னை போற்றிட அரியேனே சிவனே உன்னை போற்றிட அறியாமை அறிந்தே என்னை ஏற்றிடு அறியாமை அறிந்தே என்னை ஏற்றிடு உன்னுள்ளே என்றும் வாழ்பவனை மாயத்தின் வாயில் வீழ்பவனை நீயே காப்பாற்று என்னை ஆளும் சிவனே. ஈஸ்வர கடவுள் இங்க வந்தாரா? இங்க வந்தது மட்டும் இல்ல, இங்கதான் அழைச்சிருக்கார். ஆடல் அரச நாடு விரியும் மின்னல் உறையுதே தோன்றும் யாவுமே அழியும் என்றனை எந்த நாணவம் அழித்த சிவசக்தியே என்றும் அழிந்திடாதெனது சிவபக்தியே தேக சுத்திரணேன புயார் மனசாந்திரணேன புயார் கோவில் எனவே ஆனேன் சிவனே என்னுள் வரவே கேட்டேன் சிவனே பேரண்டம் எங்கும் தீயாய் நீயே என்னுள்ளம் ஏறி நீ ஒளிவாயே பற்று உள்ளோர் கையிலே வெற்றி கொண்டே சேர்ப்பவன் நீயே சிவனே என்னை ஆளும் சிவனே உன்னை போற்றேனே.
எல்லாரும் கைகால ஆடி போவாங்க. போடுனா போடுனா. எல்லாம் ஆளுலாம் என்ன ஆச்சுங்க புடிங்க ஆச்சுக்கிறேன். போடா விடாத. அப்புறம் என்ன போடா போடா. அப்படியே பண்ண சூடத்தை எடுக்கடா தாண்டி வச்சுட்டாரே. உடான உடான போன போன உடான. ஆஹா ஆரம்பிச்சுட்டானோடா. இனிமே என்ன போய் சாமி வந்துருமே. கடவுளே போச்சுறாங்க. நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இது ஏன் சமஸ்தானம். நெற்றி கண்ணன் பத்தினிய நேரமாச்சு வந்திடமோ. அடி நெற்றி கண்ணன் பத்தினியே நேரமாச்சு வந்திடம்மா. சோதி அழகியம்மா சோதி அழகியம்மா சுந்தர வடிவழகி சில்லுக்க ஆத்தா. தந்தனனா தன தந்தனனா தன தந்தனனா தன தந்தனனா
விடாதடா விடாதடா, இன்னொரு வாட்டி ஏத்தி அடிங்க. எல்லாரும் இன்னொரு வாட்டி சாமி வந்து போட்ட போட்ட. இவன் ஒரு பக்கம் சரியா கத்துறான்டா. யாரா கருப்பு சாமி கருப்பு சாமி கருப்பு சாமி கருப்பு சாமி போல வர வேணாம் சாமி, கண்ண போல காக்க வேணாம் சாமி, வெட்டர் வராங்கி நிற்கும் கட்டழகு சூரியனு வெள்ள குதிரை ஏறி பாட்டா சாமி, நீ சிங்கத்தை போல சிரி பாட்டா கருப்பு சாமி கருப்பு சாமி கருப்பு சாமி கருப்பு சாமி, கண்ணுக்குள்ள கனல் இருக்கும், நீ நடந்து வந்தா இடி இடிக்கும், கவலை எல்லாம் போக்கும் சாமி, இந்த உலகத்தையே காக்கும் சாமி. வாடா 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 வாடா, கருப்பு சாமி கருப்பு சாமி கருப்பு சாமி கருப்பு சாமி, போல வர வேணாம் சாமி, கண்ண போல காக்க வேணாம் சாமி, வெட்டர் வராங்கி நிற்கும் கட்டழகு சூரியனு வெள்ள குதிரை ஏறி பாட்டா சாமி, நீ சிங்கத்தை போல சிரி பாட்டா சாமி, கருப்பு சாமி.
டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க எனக்கு எண்டே கிடையாதுடா